இன்னைக்கு வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, வைத்திய ரச்சனா வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆடியோ ஒன்றை வந்து வெளியிட்டு இருக்காரு. ஸோ அந்த அந்த வாய்ஸ் ரெக்கார்டு வந்து ஒரு மிகவும் பரபரப்பாக வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அதை வந்து யாரை வச்சு முக்கியத்துவமாக போட்டிருக்காருன்னு இந்த வீடியோவில் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அவர் ஒரு முக்கியமான காணொலி ஒன்றை விட்டபடியாக அது மட்டும் இல்லாமல் வந்து சவச்சேரி வைத்தியசாலையில் வந்து மீண்டும் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ அவர் அந்த வாய்ஸ் ரெக்கார்டில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க வந்து அது வந்து சிங்களத்தில் சொல்கிறாங்க. அது வைத்திய ரச்சனா வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழாக்கத்தில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர தேர்தலில் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாண்டாலும் இந்த காணொலியில் சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு, என்ன விஷயம் சொல்ல வாரான்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஒரு சின்ன எலிமினேஷன் உண்டு, எக்ஸ்ட்ரா எலிமினேஷன் உண்டு செய்ய வேண்டி கிடக்கு. சாவச்சேரியில் இந்த கொசுவை இப்போ அடிக்கலைன்ற சாவச்சேரியில் அது கனவருக்கு டெங்கு பரப்பும். குறைஞ்ச ஒரு 300-400 பேருக்கு வந்து டெங்கு பரப்பும். இந்த கொசு அடித்து நாங்கள் திலத்தையிலேன்னு சொன்னால் இது வந்து இந்த கொசு வந்து ஒட்டுக்குழுக்களோட சேர்ந்து எனக்கு கூத்தடிக்கிறன்னு இன்ஃபர்மேஷனும் ஒரு வீடியோவும் கொண்டு வந்திருக்குது. ஈவன் இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற ஒட்டுக்குழுக்களோட சேர்ந்து கூட அங்கே இருக்கிற ஆக்களை வச்சு விரட்டி எல்லாம் செய்துன்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டு இருக்குது. அது எனக்கு சொன்னால் வந்து பொறையில இருந்து அந்த அண்ணையிட்ட பேர் சொல்ல வேணாம்னு சொன்னதால நான் சொல்லலை. சம்பந்தப்பட்ட நான் பேர் சொல்ல போகிற ஒரு அரசியல்வாதி வந்து ஒட்டுக்குழுக்களோட தொடர்புள்ளவான்ற சம்பந்தமாகவும் இவாவை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீங்கன்னா எங்களுடைய தமிழ் யாழ்ப்பாணத்து எதிர்காலத்துக்கு முயற்சியுமே இல்லை என்ற சம்பந்தமாகவும் இந்த நான் கொசுவை இப்போ அடிக்கும், இது வந்து பெரிய கொசு, பெருச்சாளி கொசு, இந்த கொசுவை நான் இப்போ அடிக்கலேண்டா சிக்கி போயிடும். இது பேர்ந்து வளர்ந்து நாளைக்கு மனுஷருக்கு டெங்கு பரப்புற மட்டும் இல்லை, இது ஒரு பெருச்சாளி. ஸோ இப்போவே அடிச்சு விடுவோம்னு பார்க்குறேன். அதாவது நீங்கள் சொல்லுவீங்க நான் போய் சஜித் பிரேமதாசன் முதுவை குத்தி போட்டு வந்தனாண்டு இல்லை, மனசுத்தியோட தான் போனான், தானாவே தன் முதுவை குத்தி கொண்டவர் இந்த இருக்குது. இது வந்து நான் யாரோட கதைச்சேன்டா, திஸ்ஸா அத்தநாயக் அவர்களோட கதைச்ச கடைசி ரெக்கார்டிங். திஸ்ஸா அத்தநாயக் என்ன மன்னிக்கணும், நான் ஒரு ஜெனுவின் பர்சனாக தான் வந்தேன். நான் வந்து என்னென்னு சொல்கிறது, உங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் ஒன்று கொடுத்து, அதாவது வந்து இருக்கிற ஜனாதிபதியில் ஓரளவு ஓகேயான ஜனாதிபதியாக ஜோதிச்சு தான் வந்தேன். நான் சஜித்தை தப்பாக பேசாதீங்க, உங்களுக்கு அலையில் உண்மைதான். அவர் ஒரு பாவம், அவருடைய அரசியல் ஆளுமை காணாது. சுற்றி இருக்கிற முஸ்லீம் சகோதரர்கள் அவரை பாவிச்ச விதம் பிள்ளை. ඕම ගෙනාව ඩොක්ටර් හරිම බිසි වෙලා නමුත් කියන්න පටන් ගාලා සර් මේ අර ලොකු ප්‍රශ්නයක් ඇවිල්ලා තිනවා. ඊයේ මාව ස්ටේජ් එක බැස්සානේ මේ ඔපොසිට් ලීඩර් මට කිව්වා මට රාජ කිව්වා. ඔව් සර් රාජ කිව්වා දැන් මුදේ කතා කළා. ඔව් සර් ඒක ඊට පස්සේ මේ උමාචන්ද්‍ර ප්‍රකාශ ඒක ලොකුවට අරගෙන ඒකේ යා පෝස්ට් එකක් දාන්න පටන් ගත්තා. අර්ජුනාටයි ඔපොසිට් ලීඩර්ටයි කිසි සම්බන්ධයක් නැහැ. එයා නිකම්ම ඇවිල්ලා ඉන්නේ කියලා. එතකොට ඒයි මමයි ඉල්ලන්නේ එක ප්ளேஸ் එක. ரைட், தமிழாக்கம் தமிழாக்கம் அங்கே ஓடி திரிவானு. ரைட், இப்போ இவர் வந்து ஒப்போசிட் லீடர்கிட்ட சொல்கிறேன் ஒரு 5 நிமிஷம் கதை கவர்மெண்ட்டு. அப்போ சரியான பிஸியில் இருக்குன்னு சொல்லுங்க டாக்டர் டப்பான்னு சொல்கிறார். அப்போ நான் வந்து ட்ரிங்கோவில் இருந்து கொழும்பு போய் கொண்டிருக்கேன். திருப்பி யாழ்ப்பாணம்னு சொல்லி போட்டு கொழும்பு போய் கொண்டிருக்கேன். என்ன செய்கிற போயின்னு சொல்ல தானே வேணும். நல்ல விஷயங்களுக்காக அண்ணா கோ டோன்ட் ஸ்டாப் பண்ணுறியல் போடுறா. தமிழ் விளங்காதவன் என்ன செய்கிறது, இந்த சிங்களம் விளங்காதவன் அடி வேண்ட போகிறாய், சரிதானே? அப்போ நான் சொல்கிறேன் இப்படி ஒரு 5 நிமிஷம் கதைக்கணும் சார் உண்டு. நான் மரியாதையாக தான் கழிச்சினான். நான் ஒரு டாக்டராக இருந்தாலும் என்னென்றாலுமே ஒரு 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 பெரிய ஒரு பார்ட்டியின் செக்ரட்டரி சத்யநாயக சார். நாங்கள் திருப்பியும் பார்லிமெண்ட்டில் சந்திப்போம். இப்போ நீங்கள் கேட்பீங்களேன்னு அதை போட்டு நீங்கள் மக்களுக்கு விளங்கணும். உங்களில் பிழையும் இல்லை, சதீஷ் சார்லையும் பிழையும் இல்லை. இது வந்து உங்களோட நிற்கிற உமாச்சந்திர பாஷன் பிள்ளை. சாவச்சேரின்றது என்னுடைய ஹாஸ்பிட்டல் தானே என்று சொல்கிறேன். වෝට් බේසු තියෙනවා 1000ක් උපරිම එනවා 500 වෝට්ස් උපරිම එනවා. මං සර්ට කිව්වා කලින් රාදා සර්ට මං කිව්වා මේම කේස් එකක් තියෙන ඉඳන් මම සර්ට කියන්නේ ඔපොසිට් ලීඩර්ට ඕපන් සපෝට් එකක් දෙනවා. මම පක්ෂයට එන්නේ නැහැ කියලා මං කිව්වා අපයද. ரைட், நான் சொல்கிறேன் அவருக்கு சாருக்கு என்னென்றால், சார் நான் ஒப்போசிட் லீடருக்கு கிளியராக சொன்னேன், அந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு போட்டிருக்கேன். நான் வந்து அவருடைய கட்சிக்கு வர மாட்டேன், பட் ஓப்பன் சப்போர்ட் ஒன்று தருவேன் அவர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு. அப்போது தான் நாங்கள் எப்போது ஒரு நாளைக்கு எங்கண்ட பலத்தோட போய் ஒரு 20 MPயோட நிற்கல நாங்கள் ஒரு பேரம் ஒன்று பேசி எங்களோட தமிழ் மக்களுக்கு வந்து நான் அந்த கடிதத்திலே மடிச்சிருக்கிறேன். நாங்கள் எதிர்கட்சியில் போய் உட்கார்றது பிரியோசனம் இல்லை, ஆளுங்கட்சியில் போய் உட்காரணும், 2-3 கேபினெட் எடுக்கணும், அப்படி சம்மந்தமான விஷயங்கள்லாம் கழிச்சிருக்கிறேன். ஸோ அவர்கிட்ட சொல்கிறேன், நான் ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் சார் உண்மையாக ஒரு நல்ல மனுஷன், அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் சார், நான் அப்படி அவருடைய கட்சிக்கு வர மாட்டேன், பட் ஓப்பன் சப்போர்ட் ஒன்று தரேன், நான் சப்போர்ட் பண்ணால் எங்களோட சேம சப்போர்ட் பண்ணுமான்னு சொல்லி அதை நான் இவர் திசை அத்தனையாக சொல்கிறேன். நான் ஓப்பனாக அப்படி தானே கழிச்சினான் சார்.
සර්ටත් මං ඒක කියලා තියෙනවා මං ඒ පක්ෂ දෙක නැහැ කියලා. හැබැයි අර දැන් ඔප මෙයා කවුද අපේ උමාචන්ද්‍ර ප්‍රකාශ ඒක ලොකුවට අරගෙන මට இந்த நேரம் கோல் அடிப்பதுக்கு எப்படித்தான் முடிகிறது தெரியாது. சபை මම නිකන් බොරුවට මගේ ෆේම් එකට සර්ට් ඇවිල්ලා ඉන්නවා කියලා තියෙනවා. போஸ்ட் இருந்தா ரைட். அப்போ நான் சொல்கிறேன் சார், உங்களோட உமாச்சந்திர பிரகாஷ்ன்ற வந்து வெளியால் மீடியாவுக்கு கொடுத்து கொண்டுக்கிறா. எனக்கும் ஒப்போசிட் லீடருக்கும் ஒரு சம்மதம் இல்லை. நான் வந்து என்னுடைய ஃபேமை கூட்டுறதுக்கு, அதாவது என்னுடைய புகழை கூட்டுவதற்கு தான் இது வந்து யார் என்றால் சுமந்திரனும் மைந்தன் சிவாவும் உமாச்சந்திர பிரகாஷும் சேர்ந்து எழுதின ஸ்கிரிப்ட். அதாவது நான் அங்கே போகவே இல்லை, அவர் வர சொல்லவே இல்லை, நானா போய் பின்னால் நிற்கிறேன். நீங்களும் உங்களோட செம்புகளும் வெயிட் மீடியா වලට දීලා ඔක්කොම කරලා තියෙනවා. அப்போ நான் சொல்கிறேன், இது மீடியாக்களுக்கு கொடுத்து வெளியில் கொடுத்து என்ன நோண்டி ஆகி கொண்டிருக்கணும்னு சொல்கிறேன் அவர்கிட்ட. யார்கிட்ட? பொதுஜன வலபகே, அதாவது வந்து பீப்புள் மக்கள் கட்சி நினைக்கிறேன். அதுண்ட தமிழில் சொல்கிறேன்னு சொன்னால் மக்கள் ஏதோ தமிழ் தெரியாது. ரைட். பொதுஜன வலபகே தமிழ் தெரியாது இவன் அதுக்கு ஒரு யூடியூப் படிப்பான. ஐயோ சரி, அதுக்கு நான் வர மாட்டேன் அவர்கிட்ட சொல்கிறேன் நான். එතකොට මට විත්ඩ්‍රෝ වෙන්න වෙනවා. එතකොට මට විත්ඩ්‍රෝ කරන්න වෙනවා. அப்படின்னா நான் வித்ட்ரா பண்ணி போயிடுவேன் இந்த வேலையில இருந்தேன்னு சொல்றேன் நான். මට බහිනවා ඔයා මොකටද අතන ගියේ සල්ලි හම්බෙන්නද කියලා. මං එතකොට මිනිස්සු මට බහිනවා මොකටද අතනට ගියේ කියලා. அதாவது வந்து சனம் எனக்கு பேசும், அவர்கிட்ட காசு வேண்டது தான் போனியோண்டு. ආව ඔපොසිට් ලීඩර්ට දෙක දුන්නා. අසංගල දෙන්න කියලා 750වත් මං ගත්ත නැහැ කියලා අසංගල දෙන්න කියලා. ඒක මං ඔපොසිට් ලීඩර්ට දුන්නා ඒ ලෙටර් එක. right. කොහොමද ඊයේද දුන්නේ ඒක? ඔව් සර් ඊයේ දවල්ට දුන්නා. හැබැයි ඒක ඒ ලෙටර් එක මට අනිවාර්යෙන් ඕනේ සර්. සර් දන්නවනේ මම 750වත් ගත්තද නැත කියලා. නෑ මේ අපිට කතා කරා ආසං කරලා මම ඒක එළියට දාන්න ඕනේ. මම ආවේ මගේ හිතට මේ කැමති කියලා. හැබැයි උමාචන්ද්‍ර ප්‍රකාශයේ අනිත් කට්ටියට කියලා තියෙනවා මොකද ඩීල් එකක් ඇති අරවා මේවා කියලා. එහෙම ඩීල් එකක් ඔව් සර් අනේ සර් මම එහෙම මොන බොරුවතண்டு அங்கதான் திஸ்ஸதநாயக உயர்ந்து நிற்கிறார். என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. என்னென்றால் உமாச்சந்திர பிரகாஷ் மாதிரி ஆக்களை உங்களை கட்சியில வச்சுக்கொண்டு 500 ஓட்ஸும் வராது. இதை விளங்காட்டி நான் திருப்பி யாரா தமிழாக்கம் செய்து போடுங்க இல்லமென்றால் இது நான் செத்தாலும் நான் விட 5% காசும் வேண்டும் ஒன்றும் இல்லை. என் மனதுக்கு நான் பட்டது இருக்கிற 3 ஜனாதிபதியில் இவர் ஒரு நல்ல ஜனாதிபதி என்று அதில் சப்போர்ட் பண்ண தான் போனான். பட் அதுவும் எனக்கு ஒரு சின்ன டார்கெட் ஒன்று இருந்தது, எலிமினேட் பண்ணணும்னு. 50-50 இருந்தது, 60-40 ஆகி 70-30 ஆகி முஸ்லீம்ஸ் வந்து அதுக்கு வெளியேட்டி தந்திருக்கணும்.